இல்லாதவன் தன்னை ஒப்பாயும் இல்லாதலை மகன் தன்னையப்பா எனில் அப்பனுமாய் உடன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே ஈரம் நெய்யம் புனலின் கண்ணியன் ஆயினும் ஈசன் அருள்வாரில்லை சேதல் அணியன் அன்பர்க்கு தாயின் நல்ல தாழ்சடையோனே. அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரம் 10வது அத்தியாயம் சகமார்க்கம் பாடல் 1489 பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சிவனும் சமயமும் கூடா பெருகும் திருமகள் வீட்டில்லையாகும் உருவும் கிளையும் பொருங்கிழப்பாரி. மருவும் துவாதச மார்க்கமும் இல்லார், குருவும் சிவனும் சமயமும் கூடார், வெறுவும் திருமகள் வீட்டில்லையாகும் உருவும் கிளையும் ஒருங்கு இழப்போரே. இது விளக்கமாக சரவணையா தலத்திலிருந்து. தியானத்தின் மூலம் தலைக்கு மேலே 12 அங்குல தூரத்தில் இருக்கின்ற துவாதச வெளியில் இருக்கின்ற இறைவனை அறிகின்ற யோக வழிமுறையை அறிந்து கொள்ளாதவர்களும், குருவின் மூலம் ஞானத்தை பெறாதவர்களும், இறைவன் மேல் பக்தி செய்யாதவர்களும், இறைவனை வழிபடும் தமது குல வழக்கத்தை கைவிடுபவர்களும் ஆகிய இவர்களுடன் சேர்ந்து இருப்பது வீண் என்று லட்சுமி தேவியும் அவர்களை விட்டு வேண்டாம் என்று விலகி விடுவார். அவர்களின் உடலும் உடலை சுற்றி இருக்கின்ற நன்மைகளும் அழிந்து இழந்து விடுவார்கள். உட்கருத்தாக, உயர்ந்த மனித பிறவி என்பது இறைவனை அறிந்து கொண்டு அவனை அடைவதற்காக அருளப்பட்டது. இதில் இறைவனை அடையும் வழிகளாக பக்தி, கர்மம், யோகம், ஞானம் ஆகிய 4 வழிகளை தோழமையுடன் உடனிருந்து இறைவன் அருளியிருந்தும் இது எதையுமே பின்பற்றாமல் ஆசையின் வழியில் செல்பவர்களை விட்டு தோழமையுடன் இருந்த இறைவன் விலகி நிற்பதால் அவர்களின் உயர்ந்த பிறவிக்கான நன்மைகள் அறிந்து போய் அடுத்த பிறவியும் கீழ்நிலை பிறவிக்கு சென்று விடுவார்கள் அப்படின்னு இதுல கொடுத்திருக்கு. அருணை வடிவேல் முதலியார் இதுல கொடுத்திருக்கிறதை பார்ப்போம். சிரசிற்கு மேல் 12 அங்குலமாக சொல்லப்படுகின்ற நிராதாரத்தை பொருந்துகின்ற யோக நெறி இல்லாது பிறவற்றையே யோகமாக மயங்குவோர் ஞான குருவையும் சிவனையும் உண்மை சமயத்தையும் அடைய மாட்டார். அவர் அணிமாதியாக விரும்பும் சித்திகளாகிய செல்வத்தை தரும் திருமகளும் அவர்பால் அணுக அஞ்சுவாள். மோட்சமும் அவருக்கு இல்லை. உடம்பையும் சுற்ற தொடர்பையும் வீணே இழப்பர். இதன் குறிப்புரையாக, துவாதச மார்க்கம் பிராசாத யோகமுமா மேற்காற்றிய திருக்களிற்றுப்படியின்படி சிவயோகம் அல்லாதன அவயோகமாதலை வலியுறுத்தி கூறியவாறு குற்றமும் பயன் செய்யாமை கூறவே இறைவன் தோழன் போல அணியனாய் நின்று அருளுதல் இன்மையும் தானே பெறப்பட்டது. அதனால் அவை சகமார்க்கமாகாமை அறிக. சிவனும் என்பதில் 2 நூறு தொகுத்தல் பெற்றது. இதனால் சிவயோகமே சிவனை அணியனாக்கும் சகமார்க்கமாதல் எதிர்மறை முகத்தால் கூறப்பட்டது. உன்னின்று பிரதில கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா, வணக்கம் அம்மா, பாருங்கள். நல்ல விளக்கங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1489. மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதார், குருவும் சிவனும் சமயமும் கூடார், வெறுவும் திருமகள் வீட்டு இல்லையாகும், உருவும் கிளையும் ஒருங்கு இழப்பாரே. Translation: Those who do not
Those who do not stick on the way with 12 steps, they never reach the Guru, the Lord, and the discipline. Fearing the goddesses of victory will take leave of them. They will lose both their grandeur and kinsmen. மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதார். மருவும்னா பொருந்தி இருக்குது. அந்த இறைவனை அடையணுன்ற அந்த அதோட நம்ம பொருந்தி இல்லாம இருந்தோம்னா, துவாதச மார்க்கம்ங்கிறது அந்த சிவவெளி நமக்கு 12 அங்குலம் மேல இருக்கிறதா சொல்றாங்க. இது யோக பார்வையில நம்ம வந்து யோகம்ன்றது என்னன்னா நமக்குள்ள இறங்கி நம்ம வேலை செய்யறது. இப்ப நம்ம உடம்புல வந்து கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 6 சக்கரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம மேலே மேலே ஒவ்வொரு சக்கரமா நம்ம மேலே ஏறி ஏறி போக முடியும். அந்த எனர்ஜி வந்து அந்த பிளாக்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்த குண்டலினி சக்தி நல்லா மேலே ஏறும். அந்த அந்த இதுதான், அதாவது நம்ம உள்ள இறங்கி நமக்குள்ள இறங்கி என்னென்ன கனெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ற விஷயம்தான் யோக மார்க்கம். நம்ம ஞானமா பார்க்கும்போது இப்ப அன்பா இருக்கணும், அறிவா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அந்த அன்பா இருக்கிற விஷயம் எங்க இருக்கு, எந்த சக்கரத்துல இருக்கு? அந்த சக்கரத்தை பிளாக் ஆயிருக்குன்னா அதை நான் சரி பண்ணா நான் அன்பாயிடுவேன் இல்லையா? அப்ப அந்த மாதிரி உள்ள இறங்கி நமக்குள்ள நம்ம இந்த வெளி உலகத்துல இல்லாம நம்ம உடலுக்குள்ள இறங்கி நம்ம உணர்வுக்குள்ள இறங்கி நம்ம அதுக்கான வேலைகளை செய்யறது தான் வந்து யோக மார்க்கம். அப்ப இந்த இந்த இலக்கு வேணும். சிவத்தை அடையணுன்ற இலக்கு இல்லாதவங்க, அந்த துவாசத மார்க்கம்னா அந்த நம்ம சிவவெளி, சிவத்தை அடையிற, நம்ம சிவத்தோட இணையிற அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்ற இலக்குன்றது நமக்குள்ள இருக்கணும். அதோட பொருந்தி நம்ம அதுக்கான வேலைகளை செய்யணும். அப்படி செய்யாம இருக்கிறவங்க குருவும் சிவனும் சமயமும் கூட அவங்களுக்கு குருவும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சிவனும் வர முடியாது, சமயமும் கூட. சமயம்ங்கிறது வந்து இங்க வந்து நம்மள சமய தீட்சையா பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா? அதை நம்ம செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா சமய தீட்சையில நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சா நம்ம சிவத்தை அடைய முடியும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற நன்மை தீமைகள்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அதையும் செய்ய மாட்டோம்ன்றப்ப நமக்குள்ள வந்து குரு வந்து நமக்கு வெளியில இருக்க குரு வந்து நமக்கு ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் உங்களுக்கு வெளியில இருக்க குரு ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாங்க. அப்புறம் அவங்களே வந்து உணர்வா உங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கும் போது உங்க உணர்வே உங்களுக்கு குருவா இருக்கும். அதனால அந்த இதுவும் நீங்க இதெல்லாம் தாண்டி தாண்டி போகும்போது தான் உங்களுக்குள்ள இருக்க குருவும் வருவாங்க. அது மாதிரி குரு தான் வந்து உங்களுக்கு சிவத்தையே காட்ட முடியும். அதுவும் இல்லாம ஆயிடும். அந்த ஒழுக்கமும் சமயமுன்ற அந்த ஒழுக்கமும் இல்லாததுனால இது எதுவுமே நடக்காது. ஏன்னா இலக்குன்றது ஒண்ணு இல்லை இல்லையா? நான் சிவத்தை அடையணுன்ற இலக்கு இருந்தாதான் நம்ம வந்து அதுக்கான விஷயங்களை நம்ம செய்வோம். அந்த இலக்குன்னு ஒண்ணு இல்லைங்கிறப்ப நம்ம மனம் சொன்னபடியே நம்ம போயிட்டு வினைகளை சேர்த்துக்கிட்டு இந்த உலகத்திலே பிறந்து இறந்து இந்த இதுலே தான் இருப்போம். இது எல்லாத்தையும் மாத்தணும்னா சிவத்தை அடையணுன்ற முதல்ல அந்த ஒரு இது இருக்கும். நான் சிவ வெளியில போய் நான் கலக்கணுன்ற அந்த இலக்கு முதல்ல இருக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் குரு சிவன்லாம் உங்களுக்கு வந்து கை கூடுவாங்க அப்படிங்கிற மாதிரி 2வது வரியில பார்க்கலாம். வெறும் திருமகள் வீட்டு இல்லை ஆகும். வெறும்னா அஞ்சுறது, திருமகள் வீட்டு இல்லை. இங்க நம்ம எல்லாமே உடம்புக்குள்ளதான், யோகம்ன்றது உடம்புக்குள்ளதான். இந்த உடம்புன்றது வீடுன்றத சொல்றாங்க. அது நம்ம இறைவன் வந்துட்டாதான் அது கோயிலாக மாறுறது. இந்த உடம்ப கோயிலாக மாத்தணுங்கிற இது வேணும். ஏன் வந்து திருமகள் வந்து நமக்குள்ள இருக்க இறைவி எல்லா நம்ம வெளியில பார்க்குற எல்லா கோயில்களுக்கு சக்தியும் நமக்குள்ளேயும் இருக்காங்க. அவங்க அருளாக இருக்கிறாங்க. ஆனா ஏன் அவங்களால நமக்கு சில இதுக்கு அருள் கொடுக்க முடியலன்னா, ஏன்னா நம்மளோட எண்ணம் வந்து அதை நோக்கி இல்லை. எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு படம் கேட்குறாங்க, ஒரு அவசரமா ஒரு அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஒரு அவசரமா பணம் தேவைப்படுது, ஒரு குழந்தைய காப்பாற்றணும், இதுக்குன்னா நீங்க உடனே எடுத்து கொடுப்பீங்க இல்லையா? இந்தப்பா எடுத்துப்போ, உடனே போய் சரி பண்ணு, அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா ஒருத்தவங்க வந்து தண்ணி அடிக்க கேட்குறாங்க, சிகரெட் வாங்க கேட்குறாங்க, நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம இது பண்ணுவோம். உங்களோட எண்ணம் எதை நோக்கி? சிவத்தை நோக்கி உங்களோட எண்ணம் இருக்கு, உங்களோட எண்ணம் வந்து நல்ல எண்ணமா இருக்கு அப்படின்னா அவங்களும் அருள் புரிய ரெடியா இருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களும் நீங்க எனர்ஜி கொடுக்கறதா, குண்டலினி சக்திங்கிறது எனர்ஜி தான்.
அது வந்து நீங்க எதுல உங்க மனம் வந்து எதுல இருக்கு, உங்களோட ஆசை எதுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அந்த சக்தி கிடைக்கும். நீங்க உங்க மனமும் ஆசையும் இந்த கெட்ட விஷயங்கள்ல இருந்ததுன்னா, உங்களுக்கு சக்தி குடுக்குறதே வேஸ்ட் இல்லையா? அது தேவையில்லாதுன்ட்டு திருமகளே அ இறங்கி அதாவது வீட்ல இருக்க மாட்டாங்க, நம்ம உடம்புல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து நம்மளோட நோக்கமும், நம்மளோட செயலும் எல்லாமே வந்து அந்த இலக்க நோக்கி இருக்கிறப்ப, அவங்களும் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வாங்க. நமக்குள்ள இருக்க திருமகளா இருக்க அனைத்து தேவிகளுமே. ஏன்னா, ஒவ்வொரு சக்கரத்திலயும் ஒவ்வொரு இது வந்து இப்ப உங்களுக்கு அருள் புரியிறாங்க. நீங்க வந்து பணம் வேணும்னு கேட்கிறீங்க. உங்களுக்கு அவங்க அருளும் புரியிறாங்க. உங்களுக்கு எனர்ஜியும் வருது. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு வருது. ஆனா, உங்கள்ட்ட தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு ஒரு பிளாக் நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கை இல்ல எனக்கு. என்னால ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இல்ல அப்படின்னா, அவங்க குடுக்குற எனர்ஜி எல்லாம் ஒண்ணுமில்லாம அது பாதியிலேயே அப்படியே தான் நிக்கும். எந்த சக்கரத்து வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி போக முடியுமோ, அது வரைக்கும் போய் அதோட தான் நிக்கும். இப்போ உங்கள்ட்ட இருக்க என்னென்ன பிரச்சனை, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு யோகம் தான் உங்களுக்கு வந்து நம்ம உடம்புக்கு உள்ளே இறங்கி நம்ம வேலை செய்ற மாதிரி. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அன்பு இப்போ எனக்குள்ள வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. எத பார்த்தாலும் வெறுப்பு தான் அதிகமா இருக்குன்னா, என் அநாகத சக்கரத்த நான் சரி பண்ணணும். அதுக்கு நான் யோகத்த இது பண்ணணும். ஏன்னா, இறைவனே அருள் குடுத்தாலும், அந்த வெறுப்புன்ற ஒரு தடைய நான் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் அத தாண்டி இந்த அநாகத சக்கரத்த தாண்டி என்னால போக முடியாது. எல்லார் மேலயும் அன்பா இருக்கிறத விட, நம்ம அநாதக சக்கரம் வந்துக்கு பேலன்ஸ் ஆச்சுன்னா, அந்த அன்பாவே நம்ம மாறிடுவோம். அன்பு வேற, நீங்க வேற இல்ல அப்படிங்கிறதாகும். அது மாரி நம்ம பொய்யா பேசிக்கிட்டு இருக்கோம்னா, இங்க பிளாக் ஆயிடும். பேசாமயே இருக்கிறோம்னாலும், நம்ம உண்மைய வந்து சொல்ல தெரியலனாலும் அந்த இது பிளாக் ஆகும். அதே மாரி நீங்க சுவாதிஷ்டானத்துக்கு போனீங்கன்னா, உணர்ச்சி. நீங்க உணர்ச்சி பக்கமே போயிட்டு இருக்கீங்க. கோவம் வருது, நான் கோவப்படுறேன். காமம் வருது, காமம் ஆகுது. அந்த மாதிரி உங்களோட உணர்ச்சி படியே நீங்க உங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா, இறைவன் ஒரு சக்திய உங்களுக்கு குடுக்குறாங்க. உங்க ஒரு எனர்ஜி உங்களுக்கு நல்ல ஆற்றல குடுக்குறாங்கன்னா, நீங்க அத கோவத்துக்கு யூஸ் பண்ணிடுவீங்க. அதனால எத வந்து நம்மள்ட்ட பிரச்சனை இருக்குன்னு தன்னை அறியறது இங்கருந்து ஆரம்பிக்கும். நம்மள்ட்ட இருக்க பிரச்சனைகள்லாம் ஃபர்ஸ்ட்டு சரி பண்ணணும். நம்மள்ட்ட என்ன கோபம் அதிகமா இருக்கா? என்ன பிரச்சனை நம்மள்ட்ட இருக்கு? பயம் அதிகமா இருக்கா? அதுக்கு எந்த சக்கரத்த நான் சரி பண்ணணும்? அதுக்கான தியான முறைகள் என்ன இருக்கு? அந்த சக்கரத்துல நான் வந்து கவனத்த வச்சு நான் அத சரி பண்ணணுமா? அதுக்கு குருவோட துணைய கொண்டு நம்மள்ட்ட இருக்க என்ன தடையா நமக்கு என்ன இருக்கு? நான் இத நோக்கி போறேன். ஆனா, எனக்கு இது வரமாட்டேங்குது. ஏன் தடை இருக்கு? அப்படின்றத யோசிச்சு, அதுக்கான யோக முறைகளையும் நம்ம செஞ்சு, நம்மள சரி பண்ண இறைவியோட துணையும் நமக்கு வந்து இவங்க இவ்ளோ தூரம் நல்ல விஷயத்துக்கு தானே கஷ்டப்படுறாங்கன்றக்கப்ப தான் நம்ம இறங்கி செய்வோம். இப்ப எப்படி நாம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இறங்கி மத்தவங்களுக்கு செய்வோமோ, அதே மாதிரி தான் நம்ம நல்ல விஷயத்துக்காக நம்ம ஏதோ கஷ்டப்படுறோம்னா, இறைவனும் இறங்கி வந்து நமக்கு செய்வாங்க. அப்படி அவங்க வந்து நம்ம கெட்ட விஷயத்துக்காக நமக்கு இறங்கி வந்து செய்றாங்கன்னா, அது நமக்கும் கெட்டது தான் நடக்கும். அதனால நம்ம இருந்து யூஸ் இல்லங்கிறப்ப அந்த திருமகளும் நம்மளோட உடம்புல இருந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. "உருவும் கிளையும் ஒருங்கு இழப்பாரே." இங்க வந்து அந்த உருவம்னா நம்மளோட உடம்பு தான். கோயிலாக நம்ம ஆக்க வேண்டிய உடம்ப வந்து இந்த இந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி, இந்த அன்புலருந்து விலகி, சிவத்திலருந்து விலகி, தெளிவு இல்லாம, இந்த மாதிரியாக இருக்கும்போது, நம்ம இந்த உடம்பையும் பேண மாட்டோம். இத கோயிலாக ஆக்கணுன்ற அ அறிவும் நமக்கு இருக்காம போயிடும். யோகம் பயிற்சி நமக்கு தெரியும். நமக்கு வந்து நார்மலாவே நம்ம வந்து ரத்த ஓட்டம் இருந்தா தான் நல்லா உடம்பு டல்லா இருக்கணும், நல்லா இருக்கும்னு. அப்ப அதுக்கான பயிற்சி என்ன குடுக்கணுன்றது தெரியணும் இல்லையா? மனசு சொல்றபடி நான் சும்மானா நம்ம சோம்பேறியாவே இருக்கணும்னு மனசு சொல்லுதுன்னா, அதுபடியே இல்லாம, நம்ம உடம்ப நம்ம கோயிலாக ஆக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கணும். அதுக்கான எக்ஸர்சைஸு, அதுக்கான யோக முறைகள், ஒரு நடைப்பயிற்சியா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம குடுக்கும்போது தான், அந்த நார்மலா மத்த சக்கரங்கள்லாம் அடுத்த விஷயம். நார்மலா நமக்குன்னு ஒரு விஷயம் நம்ம கையில இப்ப இருக்கு அப்டின்னா, நம்ம உடலும், மனமும் தான். இத நம்ம சீரா வச்சுக்கணும்னா, உடலுக்கானது வந்து நம்ம குடுக்குற பயிற்சியா இருக்கும். அது யோகாவா இருக்கலாம், எக்ஸர்சைஸா இருக்கலாம், ஒரு நடைப்பயிற்சியா இருக்கலாம், ஒரு டான்ஸா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு குடுத்து அத நம்ம நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். அடுத்து மனதுல இருக்க இந்த பகையெல்லாம் நீங்க நீங்க தான் ஒவ்வொரு சக்கரமா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால வர முடியும்.
அப்ப மனதையும் சரி பண்ணும், உடம்பையும் சரி பண்ணும். இது எதுக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா, என்னோட இலக்கு வந்து என்னவா இருக்கணும்னா, சிவத்த அடையணுன்றது தான் என்னோட இலக்கா இருக்கணும். இங்கே யாருமே இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நம்ம ஆனா அது சரி பண்றதுக்கான முயற்சியில இருக்கிறோமா? அதுக்கப்புறம் கடவுள் அருளால தான் நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆனா அந்த முயற்சி வந்து அத நோக்கி தான் இருக்கா? அப்படிங்கிறது மட்டும் நம்ம கையில இருக்கு. மத்த அ இப்ப தியானத்துல நான் உட்காரணுங்கிறது என் கையில இருக்கு. ஆனா தியானம் நல்லா வருமா? வராதாங்கிறதுக்கு இறைவன் வந்து அருள் குடுத்தா தான். இப்ப நீங்க தியானத்துல நல்லா முன்னேறி அடுத்த நிலைக்கு போகணும்னு உங்களுக்கு விதி இருக்கு. ஆனா நீங்க தியானத்திலே உட்காரலன்னா, அவங்க எப்படி வந்து அருள் குடுப்பாங்க இல்லையா? என்னோட முயற்சி வந்து இறைவன நோக்கி இருக்கும்போது தான் அவங்களோட அருள் அந்த எனர்ஜி வரும்போது, இப்ப நான் தியானத்திலே இருக்கிறேன்னா, அதுக்கு எனர்ஜி அவங்க குடுக்கும்போது இன்னும் தியானத்துல நல்லா இருக்க முடியும். நான் கோவத்துல இருக்கிறேன் அப்படின்னா, அந்த குண்டலினி சக்தி அதிகமாகுதுன்னா, நான் கோவம் தான் நல்லா பட முடியும். அதனால நம்ம செயலும், எண்ணமும் எத நோக்கி இருக்கு, இலக்க நோக்கி இருக்கா, கரெக்டானதுல தான் இருக்கா அப்படிங்கிற முயற்சி மட்டும் நம்ம கையில இருக்கணும். அதுக்கப்புறம் அது கடவுளோட செயல் அது. அது நல்லா முடியுது, நல்லா முடியல அதெல்லாம் இல்ல. என்னோட முயற்சி மட்டும் அதுல இருக்கா அப்படிங்கிறது. இது சொல்லுவாங்க இல்லையா? வீழ்ந்தே கிடப்பது தான் தப்பு. நம்ம வந்து நம்மட்ட பிரச்சனை இருக்குன்னா தெரியும். தெரிஞ்சுட்டு அப்படியே விடுறது தான் தப்பு. ஆனா அத வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம எந்திரிச்சு அத வளர்ச்சியா ஆக்குறது வந்து, அந்த முயற்சி பண்றது மட்டும் தான் கடவுள் கேட்கிறாரு. நீ என்ன செய்றியோ நான் உனக்கு அதுக்கான சக்திகள் தரேன். அம் அப்படி நீங்க இது வந்து உலகியல்லயும் சரி, அம் ஆன்மீகத்திலயும் சரி, இதே தான் இறைவன் சொல்றது. நீ என்ன தேடுறியோ அதுக்கான முயற்சி செய், உனக்கு சக்தி குடுக்குறேன். நீ வந்து அதுலருந்து நீ மீண்டு போக முடியும். ஆனா முயற்சியே பண்ணாம நான் எதுக்கு சக்தி குடுக்குறது? நீ சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது நான் உனக்கு சக்தி குடுத்தேன்னா, இன்னும் நீ சோம்பேறியா உட்கார்ந்துட்டே இருக்கிற எண்ணம் தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். இல்லையா? அதனால நம்மளோட எண்ணமும், செயலும் அம் இலக்க நோக்கி நல்ல விஷயமா இருக்க, அதுக்கு எனர்ஜி கிடைக்க நம்ம தெளிவாகவே ஆக முடியும். ஒவ்வொரு சக்கரத்திலயும் நம்ம தாண்டும்போது, அதுக்கான ஞானம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு சக்கரமும் நம்ம அடுத்த நிலைக்கு வரும்போது, இந்த உணர்ச்சிய எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த வெறுப்பு தன்மைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம ம் மக்கள்ட்ட எப்படி பார்த்துக்கிறது? இப்படி ஒவ்வொரு ஞானமும் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பாதுகாப்பு உணர்வு, நம்பிக்கை, தைரியம், அன்பு, ஞானம், உண்மை, இறைவன்னா யாரு? அந்த தெளிவு. ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு தெளிவு வந்து எதனால வரும்னா, அந்த சிவத்தினால தான் வரும். அதனால ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா நம்ம ஒரு பெரிய விஷயம் இது அப்படின்னு நினைச்சு நம்ம எதுவுமே செய்யாம இருக்க தேவையில்ல. இப்ப நீங்க தியானம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நாளே நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், மூச்ச கவனிக்கணுமா, இல்ல உங்க குரு எப்படி சொல்றாங்க, எண்ணத்த கவனிக்கணுமா, ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னா, கரெக்ட்டா உட்காந்து எல்லாத்தையும் நான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சின்ன சின்ன ஸ்டெப்பா நீங்க முதல்ல ஒரு மண்டலம் வந்து சும்மா படுத்துக்கிட்டு மூச்ச கவனிச்சாலே போதும். அதாவது ஒரு வேலைய எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நான் செய்யணுங்கிறப்போ, அது ஒரு மலப்பாகி நம்ம அத செய்யாம விட்டுருவோம். அது எல்லா விஷயத்திலயுமே சரி. சின்னதா ஏதோ ஒண்ணு மட்டும் இல்ல, சும்மா உட்கார்றத மட்டும் அ ஒ ஒரு ஒரு மண்டலத்துக்கு பண்ணுங்க. அப்புறம் மூச்ச கவனிக்கிறத அடுத்த மண்டலத்துல பண்ணுங்க. அது மாரி சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட்டு ஒரு மண்டலம் படுத்துட்டே நீங்க மூச்ச கவனிக்கிறீங்க. அடுத்தது வந்து உட்கார ஆரம்பிங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்பா செய்யும்போது, நம்ம அதுக்கு முயற்சி பண்றோன்ற அந்த இது இருக்கும்போது, இறைவனும் நமக்காக வருவாங்க. அதான் உருவும் கிளையும் ஒருங்கு. கிளையும்னா அதனால இந்த உடம்புனால கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் ஏன்னா இத கோயிலா ஆக்கல நாம. கோயிலாக ஆக்கணும். நம்ம உடம்ப கோயிலாக ஆக்கணும். மனத வந்து சிவமாக ஆக்கணும். மனது சிவமாக ஆக்கும்போது தான் இங்க நம்ம உடம்பு கோயிலாக ஆக்க முடியும். இதுக்கு நம்ம சக்கரங்கள்லாம் நமக்கு பேலன்ஸ் ஆகணும். அப்ப அதுக்கு இறங்கி நம்ம வேலை செய்யணும். யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க வந்து அதுக்காக தான் இறங்கி வேலை செய்வாங்க. அந்த உடம்புக்குள்ள ஓ தியானமாகட்டும், பிராணாயாமமாகட்டும், நமக்கு எந்த மூச்ச எந்த இடத்துல நீங்க நிறுத்துனீங்கன்னா, அந்த இடத்துல சக்தி கிடைக்கும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் நம்ம கைக்கொண்டு, நமக்குள்ள நம்ம சரி பண்ண நம்ம வந்து சிவத்த அடையறதுக்கான வேஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அப்ப குண்டலினி சக்தி இறைவனும் அருள் குடுக்குறப்ப, அந்த குண்டலினி சக்தியின் மேல நேரா ஏர்றப்ப நமக்கு வந்து சிவத்தையே அடையிற இதுவும் நடக்கும். அதுதான் இந்த பாடல்ல வந்து இதெல்லாம் செய்யலன்னா, இதெல்லாம் இறைவியே வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. நீங்க நல்ல நல்ல இதுல இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும்.
நீங்க அந்த ஒழுக்கத்திலயும் எதுலயுமே இல்லாதப்போ உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சாலும் அது வேஸ்டான விஷயத்துல தான் நீங்க அந்த எனர்ஜிய போட போறீங்க. நல்ல விஷயத்துக்கு நீங்க எனர்ஜிய போடணும்னா, அ உங்களுக்கு எனர்ஜி குடுக்க எப்பயுமே இறைவன்லாம் தயாரா தான் இருக்காங்க. ஏன்னா நமக்குள்ள தான் அந்த சக்தி இருக்காங்க. ஆனா அது நல்ல விஷயத்துல இருக்கா அப்படிங்கிறதும், நம்ம எண்ணம் எத நோக்கி இருக்குன்றதும், அ நம்ம நம்ம அந்த விஷயத்துல மட்டும் தெளிவாகவும், நம்மளோட முயற்சியும் போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, அ நம்ம செயல செய்வோம். மத்ததெல்லாம் இறைவன்ட்ட ஒப்படைச்சுருவோம். நம்ம அத பத்தி யோசிக்க தேவையில்ல. முயற்சி செய்றது மட்டும் தான் என் வேல. அது எப்படி நடக்கணும்? எப்ப நடக்கணும்? எப்ப நடந்தா நல்லதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? எப்ப அது கைகூடணும்? எப்ப பண்ணணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் இறைவனோட இது. நம்ம செய்ய வேண்டியது முயற்சி மட்டும். நம்ம எண்ணங்கள் மட்டும் தான் நம்ம கையில இருக்கிறது. மத்ததெல்லாம் இறைவன்ட்ட குடுக்கறதுனால, அவங்களே அந்த வேலைய செய்யும்போது இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். நான் செய்றேங்கிறப்ப தான் அங்க பிரச்சனையாயிடும். இறைவனே செய்யும்போது நமக்கு எப்ப தரணும், ஏன் தரணும், எங்க தரணும்னு அவங்க யோசிச்சு செய்யும்போது, நமக்கு நன்மைகள் தான் முடியும். அந்த அந்த இடம் தான் நான் அந்த மாரி சொல்றதா தான் இந்த இதுல பார்க்குறேன். இதுக்காக நம்மளோட முயற்சியும் அங் அ இருந்தா தான் குருவோட அருளும், சிவனோட அருளும் நமக்கு இருக்கும். அப்படின்னு சொல்றதா இந்த இதுல பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க ஐயா தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அற்புதம் அற்புதம். நல்ல அருமையான ஒரு விளக்க உரை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொற்களும் ஆழ்ந்த ஒரு பொருளுடையதாகத்தான் இருக்கு. சிவபுராணத்துல மணிவாசக பெருமான் சொல்வார், சொல்லுக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர். அந்த பொருள் உணர்ந்து சொல்றவங்க தான் செல்வர், சிவபுரத்தில் உள்ளார் என்று சொல்வார். அப்ப சிவபுரம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நிலையிலேயே இருப்பாங்க. அந்த உணர்வு அதுதான் வீடுங்கிறது. வீடு பேரு அப்படின்னாவே அந்த சிவநிலையை அறிந்து சிவமாகவே இருப்பவர். அங்கே சிவமும் அன்பு எல்லாமே ஒன்றாகவே அகக்காட்சியாகும். எல்லாமே அந்த ஒன்றிலிருந்து தான் வந்தது. இந்த உடல் அளவுல எல்லை கட்டி இருக்கிற அந்த மனித மனத்தை இந்த உடலை கடந்து விரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையில நாம பெறுவது மன விரிவு தான். இப்ப உடல் அளவுல எல்லை கட்டிருக்கிற மனசை அப்படி விரிக்கிறோம். அது விரிச்சு துவாதசாங்கம் என்ற அளவுல அந்த 12 அங்குலத்துக்கு விரிச்சு பழகிட்டாவே அந்த விரிவுன்னு வந்த பிறகு 12 அங்குலத்துல விரிஞ்சு இருக்கும்போது அங்க என்ன இருக்குது? வெளிதானே. உடலை தாண்டி வெளிதான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய வெளி இடைவெளின்னு சொல்றோம் இல்லையா? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிறது இடைவெளி. அது மாதிரி சந்திரனுக்கும் நமக்கு இடையில இருக்கிறது இடைவெளி. அப்ப வெளிதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப துவாதசாங்க பெருவெளி, அந்த பெருவெளியில நம்ம நிலைக்க பழகிட்டோம்னா அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஊடாகவும் நிறைந்திருக்கு. அதே தன்மையில நமக்குள்ள பார்க்கும்போது ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை நாம உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் தவத்துல இந்த சன்மார்க்கம் என்று சொல்லும் போது, சன்மார்க்கம்னா சத்மார்க்கம், சத்திய நெறி, உண்மை நெறி. அந்த உண்மையை யாரும் வாயினால எடுத்து, அம்மா இவ்வளவு நேரம் பேசினாங்க, இன்னும் அறிஞர் பெருமக்கள்லாம் எவ்வளவோ பேசி இருக்கிறாங்க. அந்த பேச்செல்லாம் கேட்கறதுனால, அந்த விளக்கங்களை கேட்கறதுனால நமக்கு அந்த உணர்வு கிடைச்சிருமான்னு பார்த்தா அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நம்முடைய தனி முயற்சி, அழகா சொன்னாங்க, அந்த முயற்சி பயிற்சிங்கிறது வேணும். அந்த முயற்சியினாலதான் எந்த ஒன்றையுமே அடைய முடியும். முயலாம நம்ம எதுவுமே பெற முடியாது. இது எல்லாமே அவரவர் சொந்த தனி முயற்சியில தான் அந்த தெய்வீக உணர்வை பெற முடியும். அதற்கு வழிகாட்டுறவங்க தான் குருமார்கள். அப்ப குரு வழி இல்லாம தொடர முடியாது. நம்ம ஒரு முன்னாடி உள்ளவங்க நடந்து போன பாதை தான் கால் தடம் வழியா மாறிச்சு. அதாவது ஒரு புல்வெளியில 4 பேர் நடந்து தொடர்ந்து போயிட்டாங்கன்னாவே அந்த புல்வெளியில ஒரு தனி பாதை தோன்றும். பலரும் பல வகையில போயிருந்தா பல பாதைகள் கூட தோன்றி இருக்கலாம். இப்ப விலகி நடந்தாங்கன்னா இன்னொரு பாதையா கூட இருக்கலாம். அப்ப பலரும் முன்னாடி சென்றவங்க உருவாக்குறது தான் பாதை. அந்த பாதையில தான் நாம தொடர் பயணம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்கே வெளியில போற பயணத்தை உள்முக பயணம் போகணும். வெளியில போறது உள்ள போறது அப்படிங்கிறது பயணம்தான். அப்ப வெளியில போறது நமக்கு சிரமம். எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வீக மகாசக்தி, அந்த வெளி தூய நிலையில இருக்கக்கூடிய அந்த தெய்வீக வெளி நமக்குள்ள இல்லையா? ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையிலேயும் இருப்பது, அந்த அணுக்களுக்கு இடையில இருக்கிறது அந்த வெளிதானே.
நல்லா சிந்தித்து பார்ப்போம். இந்த உச்சியில இருந்து பாதை வரைக்கும் அந்த அணுக்கள் கூடிய தொகுப்பு இடைவெளி இருக்கு. இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கிற வெளியோட நம்ம கலந்து போக முடியாது. இப்ப நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், எந்திரிக்கிறேன், நடக்கிறேன்னா அந்த வெளி அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த வெளி எனக்குள்ள ஊடுருவ விடலைன்னா அல்லது ஊடுருவில்லைன்னா என்னால ஒரு இன்ச்சு கூட நகர முடியுமா? அது தனக்குள்ள ஊடுருவவும் விடுது, அது ஊடுருவி நிறைஞ்சு இருக்குது. அத்தகைய அந்த பெருவெளி, அது துவாதசாங்க பெருவெளியில அந்த 12 அங்குல உயரத்துல மனதை வச்சு மனசை விரிக்க பழகிட்டோம்னா, மண் மார்க்கம் அப்படிங்கிறது மனது அப்படியே விரிஞ்சு நிக்கக்கூடிய அந்த அறிவு மார்க்கம் தான். அப்ப அறிவால நம்ம சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க அந்த துவாதசாங்க நிலையையும் தாண்டி இந்த பிரபஞ்ச அளவுக்கு மன விரிவு பெறுவதற்கு உண்டான முயற்சி, அந்த ஊக்கம் நமக்கு உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கக்கூடிய அந்த உண்மை நெறியையும் நமக்கு விளங்க வைக்கும். இது சன்மார்க்கம்னா சத்திய மார்க்கம், சத் மார்க்கம் தான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப சத்திய பொருளா இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த வெளி, தூய வெளி, அந்த பெருவெளி, அந்த பெருவெளியில இருந்துதான் அந்த சக்தி தோன்றுச்சு. அந்த சத்திய பொருளே உருவாக வந்ததுன்றதுதான் சக்தி என்று சொன்னார். சக்தி அந்த சத்திய பொருளிலிருந்து வெளிப்பட்டது. அப்ப நாம அத்தனை பேருமே எப்படி இருக்கிறோம்? அந்த சத்திலிருந்து வந்தவர்கள் தான். சத்து குறைபாடு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அந்த இறை சிந்தனை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்ப நமக்குள்ள அந்த இறை சிந்தனை மேலோங்குதோ சத்து பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, சத்துனா என்னமோ அந்த வைட்டமின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த வைட்டமினா இருக்கிறது எது? ஊக்க சக்தியா இருக்கிறது எது? ஆக்க சக்தியாக இருக்கிறது எதுன்னா அந்த தெய்வீக உணர்வு தான். அதாவது திளைக்கும் வினைக்கடல் தீர் ஒரு தோணி இளைப்பினை நீக்க இரு வழியுண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமேன்னு தெளிவா அறுதிட்டு சொல்றாரு மகான் திருமூலர். அப்ப தவம் அறம் இது ரெண்ட கை கொண்டா நீ சிறப்பு நிலை அடையலாம் அப்படிங்கிறது உறுதி. அப்ப அந்த வீடு பேரு என்று சொல்லக்கூடிய அந்த முழுமை பேரை, அந்த நிலையை அடையணும்னா தவமும் அறமும் வேணும். அந்த தவத்தினுடைய தன்மை அதுதான் சகமார்க்கம் என்றுனா, உலகத்துல முன்னாடி இருந்த ஞானியர்களும் யோகியர்களும் குருமார்களும் எத்தனையோ ஞானிகள் சிந்தித்து உணர்ந்த அந்த கருத்துக்கள் இந்த உலகத்துல அந்த உண்மை நெறியே சகமார்க்கமாக இருக்குது. உலகத்தார் பின்பற்றக்கூடிய ஒரு நெறிமுறைகளாக அற வாழ்வாக நமக்கு அமைந்திருக்குது. அவர்களுடைய வழியை பின்பற்றி சென்றாலே போதும், நம்ம அந்த நிலையை அடைஞ்சிடலாம். இப்ப சகமார்க்கம்னு சொல்லும் போது இப்ப மகான் திருமூலர் உணர்ந்து சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வழியை பின்பற்றினாவே போதும். ஆனாலும் ஒருத்தர் வழியை பின்பற்றினாவே போதும். நம்ம ஒவ்வொருத்தரும் போன பாதையில இந்த பக்கம் கிழக்க போகலாமா, மேற்க போகலாமா, தெற்க போகலாம்னா கடைசியில அப்படியே உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றை பிடி உறுதியாக பிடி என்று சொல்வார்கள். யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்டு கரெக்டா போனா அந்த இலக்கை அடைந்து விடலாம். அப்போ ஒரு பயணத்தை திட்டமிடனா எந்த மார்க்கத்துல போகலாம், தண்டவாள ரயில்ல போகலாமா, விமானத்துல போகலாமா, அல்லது கடல் கடந்து போகணும்னா கப்பல்ல போகலாமா, இல்ல ஆகாய விமானத்திலே போகலாமா, இப்படி ஒண்ணையும் நம்ம சிந்தித்து திட்டமிடுவது போல அந்த இறை நிலையை உணரணும்னா அது எங்கே இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. நம்ம அங்கேயே இருந்துகிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இறைநிலைக்குள்ளதான் இருக்கிறோம், அந்த தெய்வீகத்துலதான் இருக்கிறோம், ஆனா அதை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இதை எளிமையான உதாரணம் மூலம் ஒரு ஞானி விளக்கி இருப்பார். கடலுக்குள்ள இருக்கிற மீனுக்கு கடலை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சான். அது கடலுக்குள்ளதான் இருக்குன்னு தெரியாம அது ஒரு பெரிய மீனிட்ட அந்த தலைவர் மாதிரி இருக்கிற நான் கடலை பார்க்கணும்னு சொல்லிச்சான். நீ கடல்ல தான்ப்பா இருக்க, கடல்ல தான்ப்பா இருக்கிறேன்னு சொன்னா அது கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரிதான் நம்ம கடவுள் நிலைக்குள்ளதான் இருக்கிறோம். அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இந்த உலகம் இருக்கு, உலகத்துலதான் நாம இருக்கிறோம். இந்த பிரபஞ்ச வெளிக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அந்த பிரபஞ்சமே அந்த தெய்வீக வெளிக்குள்ள, அதாவது அந்த பறவெளிக்குள்ள, பரத்துலதான் அது அடங்கி இருக்குது, பறவெளியில தான் இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொன்னாலும் நம்மளால விளங்கி கொள்ள முடியல. அந்த கடல்ல இருக்கிற மீனுக்கு விளங்கி கொள்ள முடியாது போல. சரி வா உனக்கு கடலை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மீன் கரைக்கிட்ட கூட்டிட்டு போய் என் மேல ஏறிக்கன்னு சொல்லிச்சான். உடனே மேல ஏறினோன்னு அப்படியே ஒரு துள்ளி இருக்கு. அது அப்படியே அந்த மீன் என்ன பண்ணுச்சுன்னா கடலை விட்டு வெளியில தரையில கடற்கரையில விழுந்துருச்சு. விழுந்தா துள்ளுது, துடிக்குது, அப்படியே துடிச்சு மறுபடியும் தொகுக்குன்னு அந்த தண்ணியில நீர்நிலைக்குள்ள விழுந்த உடனே அவ்வாறு அது சுவாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நான் கடலை பார்த்துட்டேன்னுச்சான். அப்ப கடலை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, அந்த கடந்து நிக்க வேண்டி இருக்குது. அப்பதான் அந்த கடலே தெரிகிறது மாதிரி நமக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைய குருமார்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க.
அப்ப நீ இருக்கிறதே அந்த நிலையில தான் சொல்லுவோம். அதை கடந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்து பார்க்கும் போதுதான் அந்த உண்மை நிலை தெரியுது. அப்ப அந்த எல்லா நீர்நிலைகளுக்குமே எப்படி ஒரு மண்ணு ஒரு காவலா குளமா இருந்தாலும் அந்த நீர்நிலைக்கு சுத்தி கரையாக இருக்கிறதும் தரையாக இருக்கிறது எது? மண்ணு தானே. அது மாதிரி அந்த வெளிதான் எல்லாத்துக்கும் காப்பாக இருக்குது. அந்த வெளிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல் தான் இந்த பிரபஞ்ச ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு அடித்தளமானது விண் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். அதுதான் நமக்குள்ள உயிராற்றலாக இருக்குது. அப்ப உயிரினுடைய அந்த அசைவுனால அந்த இயக்க அலை விரிஞ்சு நிற்கிறது தான் இந்த துவாதசாங்க பெருவெளியில நிலை கொள்ளுது. அப்ப துவாதசாங்க பெருவெளியில எவர் ஒருவர் நிலைக்க கற்றுக்கொள்கிறாரோ அவர் எல்லா மார்க்கத்தையும் உணர முடியும். உலகத்துல உள்ள எல்லாம் உணர்த்தப்படும். அப்ப அந்த உச்சியில 12 அங்குலம் உயர்ந்து நிற்கும் போது இந்த சந்திரகாந்த சக்தியும் அங்கே ஊடுருவும். அப்ப சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக ஒளி பொருந்திய, அதாவது சூரியன்ல இருந்து அந்த ஒளியை வாங்கி இந்த உலகோருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சேட்டலைட் மாதிரி, அதுதான் டிரான்ஸ்மிட்டராகவும் இருக்குது, ரிசீவராகவும் இருக்குது. இந்த பிரபஞ்ச சக்தியெல்லாம் ரிசீவ் பண்ணி இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டராகவும் இருக்குது. அப்ப நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பம் சூரிய குடும்பத்துல நாம இருந்து கொண்டிருக்கோம். இது போல சூரிய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பம், ஒரு ஊர்ல பல வீடுகள் பல குடும்பங்கள் இருப்பது போல இந்த சூரிய குடும்பங்கள் அப்படியே இருக்குது. ஒரு ஊரு நகரம் அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு பாருங்க, மாவட்டம் மாநிலம் இருக்கிறது மாதிரி, தேசம் இருக்கிறது மாதிரி இந்த பிரபஞ்ச வெளியிலையும் அத்தகைய தன்மையில அந்த கோள்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா இயங்கி கொண்டிருக்கு. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய வியப்பு பாருங்க. ஆனா அத்தனை ஆற்றல்களையும் இந்த சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வழிமுறை இந்த உச்சிக்கு மேல 12 அங்குலம் உயர்ந்து நிற்கும் போது அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணி, அதனாலதான் சில கோயில்கள்ல சிவலிங்கத்துக்கு மேல 12 அங்குலம் உயரத்துல ஒரு இதை தொங்க விட்டு சொட்டு சொட்டா அந்த லிங்கத்தினுடைய மேல விழுகிறது மாதிரி ஒரு அடையாளம், ஒரு குறியீடு வச்சிருப்பாங்க. நம்ம உச்சிக்கு மேல அந்த 12 அங்குலம் உயரத்துல இருந்து கவனிக்கும் போது தாரதாரையா தாரதாரையா அந்த இறைநிலை வந்து கேட்வே டு த காட் என்று சொல்லுவாங்க. இறைவனுடைய நுழைவாயில் வந்து இந்த துரியம்னு சொல்லக்கூடிய உச்சி. அப்ப உச்சி வழியாகத்தான் ஊடுருவி நிறைஞ்சு இந்த உடலையும் மனசையும் நமக்கு நல்ல விதமா வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய தன்மை தான் இந்த ஆற்றல். இதெல்லாம் நம்ம ஒரு வகையில விளக்கத்தினால புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை கேட்கும்போது இந்த ஒரு பாடலே நமக்கு அந்த உயர்வை கொடுக்கும். ஒவ்வொரு மந்திரமுமே அந்த உயர்வான சிந்தனையை தரக்கூடியதுதான். இவ்வளவு நாள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு உறுதியா பிடிச்சுக்கிட்டு அதை பத்தியே சிந்திக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கும். அதை உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு பாடலை வாசிக்கும் போது அதுதான் இது, இதுதான் அதுன்ற அளவுல வேறுபாடு மாறுபாடே நமக்கு தெரியாது. எல்லாமே ஒன்றை குறித்ததுதான், அந்த ஒரு பொருளை குறித்ததுதான், நமக்கு ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை குறித்ததுதான். அதனால பலரும் பலவிதமா சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் திறந்துகைய சொன்னது போல எல்லாமே ஒரு பொருளை குறித்ததுதான் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைய பாடலை பாடி நிறைவு செய்து கொள்கிறேன். மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதார். துவாதச மார்க்கம், அந்த துவாதசம் சொல்லக்கூடிய 12 அங்குலம் உயர்ந்து அந்த வழிமுறையில விரிஞ்சு சந்திரன் சூரியன் இன்னும் இந்த பேரியக்க மண்டலமா இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தையும் கடந்து நிற்கக்கூடிய வெளி, பிரபஞ்சத்துக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய வெளி, இன்னும் கோள்களாக நட்சத்திரங்களாக மாறி இருக்கின்ற அந்த இறைத்தன்மை, இந்த உலகத்துல ஜீவராசிகளாக மலர்ந்துள்ள தன்மை, இது எல்லாத்தையும் உணரக்கூடியதுதான். அதை உணராதவங்க குருவும் சிவனும் சமயமும் கூடார். சமயம்னா சமம் இயம், எல்லாருமே ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த தன்மையை அடைய மாட்டாங்க. அதே மாதிரி குருங்கிறது வழிகாட்டி. அப்ப ஏற்கனவே சென்றவர்கள் இந்த உலகத்தார், அதாவது அந்த சத்மார்க்கத்தை கடைபிடித்து வழிகாட்டியவங்க, அவங்களையும் அடைய மாட்டாங்க. அவங்க வழியை பின்பற்றினா தானே அந்த சிவநிலையையும் அறிய முடியும், எல்லாரும் ஒண்ணுங்கிற அந்த கருத்தையும் உணர முடியும். அதனால அந்த துவாதச மார்க்கம் வேணும் அப்படிங்கிறார். அந்த துவாதச மார்க்கம் அந்த 12 அங்குலத்துக்கு மேல மன விரிவு தான். அந்த மனசு மண் மார்க்கம்னு சொல்ல மாதிரி அந்த சன்மார்க்கத்தை அறியும்னா மனது அப்படியே விரியணும். மண் மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை புலன்கடந்து அந்த விரிஞ்சு நிக்கணும் அப்படிங்கிறதான். பெருவும் திருமகள். அப்ப திருமகள்னா உலகத்துல கிடைக்கக்கூடிய அந்த செல்வம், செல்வமாக இருக்கிறது அந்த ஆற்றல் தான். அந்த ஆற்றல் கூட இங்க உடம்புக்கு நமக்கு கிடைக்காது போகும். அது இருந்தா, அதாவது இந்த ஆற்றல் அவன் முறையா பயன்படுத்தணும்.
இப்போ ஒரு செல்வம் வேணும்னு நான் கேட்கிறேன்னா அந்த செல்வத்தை எனக்கு இறைவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்த தெரியலனா என்ன ஆகும்? இப்ப கத்திய பயன்படுத்த தெரியாத ஒரு குழந்தை நம்ம கிட்ட கத்திய கேட்டுச்சுன்னா நம்ம கையில கொடுப்போமா? அது தன்னுடைய கையையே வெட்டிக்கிருச்சுன்னா என்ன பண்றது? வேற யார் மேலேயாவது குத்திருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். ஆனா கத்தினா அதனுடைய தன்மையை உணர்ந்து அதை கையாள தெரிந்த பிறகுதான் அந்த கத்தியவே நம்ம கையில கொடுப்போம். அதே மாதிரி பணத்தையும் கொடுக்கும் போது அந்த செல்வத்தினால அவனுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, மற்றவர்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது என்ற அளவுல அதை நம்ம கவனிக்கணும். அதனால இறைவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துட மாட்டான். காரணம் அதுக்குரிய பக்குவத்தை கொடுப்பான். அதுக்கு முயற்சியும் பயிற்சியும் வேணும். அந்த முயற்சியும் பயிற்சி இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். அப்ப வெற்றி அடைந்தவர்கிட்ட தான் அந்த திருமகள் தங்குவான். அப்ப அறியாமையில இருக்கிறவங்கிட்ட வர தயங்குவான். இவன்கிட்ட பணத்தை கொடுத்தா என்ன பண்றது, வீணாக்கிடுவானோ அப்படின்னு பெத்தவங்க அந்த ஊதாரித்தனமா இருக்கிற பிள்ளைங்கிட்ட எப்படி காசு கொடுக்க தயங்குறாங்களோ அந்த மாதிரி அந்த சக்தியும் நமக்குள்ள ஊடுருவாங்க. அது அழகா அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி வீடு இல்லையாகும். அப்ப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ நிலையையும் உணர மாட்டாங்க. யாருக்குமே வீடு இருக்கு, வீட்டுலதான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அதை உணராம இருக்கிறோம். அதை உணரக்கூடிய தன்மையும் உருவும் கிளையும் ஒருங்கிழப்பாரே என்று சொல்லும் போது இந்த உருவாக வந்தது எது, அது அப்படியே விரிந்து இந்த பிரபஞ்சமாக இருப்பது எது என்ற அளவுல அந்த சிந்தனையே நமக்குள்ள வராது. எல்லை கட்டி உடல் அளவுல எல்லை கட்டி சாப்பிட தூங்க இனவிருத்தி செய்ய என்ற அளவுல அந்த வகையிலேயே நம்ம வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் பிறந்து வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. அப்ப செத்து போகாம அந்த சாகாத நிலையை அடையணும். சாகா கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த பிறப்பில்லாத நிலை, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்வார். அந்த நிலையில வாழணும்னா இந்த தவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தவத்திற்கு ஒரு அடிப்படையானது இந்த சக மார்க்கம் என்று உலகத்தார் பின்பற்றிய மார்க்கம். நம்ம புதுசா எந்த நெறியையுமே பின்பற்ற வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம பின்பற்றிய அந்த ஞானிகளுடைய வழிமுறைய நாம பின்பற்றினாவே போதும், வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடையலாம். மறுவும் துவாதச மார்க்கம் இல்லாதார் குருவும் சிவனும் சமயமும் கூடார். பெருவும் திருமகள் வீடு இல்லையாகும், உருவும் கிளையும் ஒருங்கிழப்பாரே. ஓம் திருமூல திருவடிகள் சரணம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம். செய்யமெடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்ட பொறுத்துக்கணும். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ஒரு முழுமையான விளக்கம் கொடுத்தீங்க. எந்த இடத்துலையும் இது இல்லாம அதுக்கு உதாரணம் சொல்லி துவாதச சார்ந்த அந்த வெளியே அதை விளக்குனது, மீன் சொன்னது, இது மாதிரி மிக மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுறரே போற்றி. 1489வது திருமந்திரம். உரு விளங்க திருவிளங்க. திருமந்திரம். மறுவும் துவாதச மார்க்கம் இல்லாதார் குருவும் சிவனும் சமயமும் கூடார். வெறுவும் திருமகள் வீட்டில்லையாகும், உருவும் கிளையும் ஒருங்கு இழப்பாரே. மறுவு பொருந்திய துவாதசம் 12, துவா 2 தசம் 10. 10ம் 2ம் 10 கூட்டல் 2 12. 12 நிலைகளையும் மேற்கொள்ளாதவர்கள் சிவகுருவினையும் குரு சிவன் திருவடியையும் சிவனும் சிவ நெறியையும் சமயமும் சேர மாட்டார் கூடார். இவர்களை காணவும் பயந்து செல்வ மகள் வீட்டை விட்டு நீங்குவாள். இவர்கள் புகழும் குடும்பமும் சுற்றமும் ஒரு சேர அழியும். பெருவி பயந்து உரு புகழ் கிளை சுற்றம். 12 நிலைகளாவன: மூலாதாரம், அடிவயிறு, மேல்வயிறு, மார்பு, கழுத்து, புருவ நடு, சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்கினி மண்டலம், சமனை, உண்மனை, அதீதம் ஆக 12. கழக வெளியீட்டில் செந்நெறி வகையாம் 12 நிலைகளை கைக்கொள்ளாதார் சிவ குருவினையும்
சிவன் திருவடி நீளர் பெரு வாழ்வினையும் சிவ நெறியினையும் மேற்கொண்டு பொருந்தார். இம்மூன்றும் பொருந்தா புன்னெறியினரை காணவும் திருமகள் அஞ்சுவள். அவர்க்கு குடும்பமும் இல்லாதொழியும். அழகும் உறவும் பிறவும் ஒருங்கு இழப்பர். 12 நிலைகளுள் 6 நிலைகள் பற்றுக்கோடு உள்ளன. என 6 நிலைகள் பற்றுக்கோடு இல்லன. இவற்றை முறையே பற்றுக்கோடிலி என பகர்வர். மூலம், அடிவயிறு, மேல்வயிறு, நெஞ்சம், கழுத்து, புருவநடு என்னும் 6ம் ஆறாதாரம். ஞாயிற்று மண்டிலம், திங்கள் மண்டிலம், தீமண்டிலம், சமனை, உண்மனை, அதீதம் என்னும் 6ம் நிராதாரம். இவையே 12 நிலைகளும் ஆகும். ஆதாரம் பற்றுக்கோடி, நிராதாரம் பற்றுக்கோடிலி. துவாதச மார்க்கம் 12 ஆதாரங்களின் வழி. ஆதாரங்கள் 6, நிராதாரங்கள் 6. அவை மண்டலம் 3ம், சமனை, உள்மனை, அதீதம் 3ம், சமயம், சகமார்க்கம், திருமகள் வெறுவும், லக்குமி அச்சப்படுவார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நிறைய விளக்கங்கள் பற்றின நன்றி. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப ஒரு நிறைவான விளக்கம் சொன்னதுல பல கண்ணோட்டங்களை அந்த கழக வெளியீட்டுல கொடுத்திருக்கிறாங்க. அது இப்படிலாம் கூட சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி தோணுது. எவ்வளவு ஞானியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான விளக்கங்கள். ஆனா எல்லாரும் கடைசியில முடிவா சொல்ல வர்றது அந்த தெய்வீக உணர்வை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் தான் அப்படிங்கிறது புரியுது. இப்ப இந்த சகமார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது, துவாதச மார்க்கம்னு சொல்லும் போது 12 வகையான மார்க்கம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒரு புள்ளியில இருந்துகிட்டு நம்ம விரிஞ்சு பார்க்கும் போது இந்த உலகத்தையே 30 டிகிரியா பிரிச்சு 360 டிகிரியை 30 டிகிரியா பிரிச்சு பார்த்தாங்க. இப்ப அந்த உடல்ல சொன்னாங்க இல்லையா, அந்த பாதங்கள்ல இருந்து அப்படியே உடலையே 12ஆ பிரிச்சு காட்டினாங்க. அப்படிங்கும் போது இப்படி அந்த தத்துவத்தை உள்ளடக்கியாக ஒரு கட்டத்தை போட்டாங்க. இந்த ராசி கட்டம்னு போட்டு சந்திரன் எந்த இடத்துல இருக்குது, சூரியன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து சந்திரனை மையமா வைத்து அல்லது சூரியனை மையமா வைத்து அந்த கட்டங்கள் அந்த 360 டிகிரியையும் பிரிச்சாங்க. அது ஒவ்வொரு வீடா கொடுத்தாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம்னு ஒரு 12 வகையான வீடுகளாக அதை கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது அதாவது வீடு ஒண்ணுதான், அந்த ஒன்னையே 30 ஒரு வீட்டை பல அறைகளா பிரிக்கிறது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை 12 அறைகளாக பிரிப்பது போல ஒண்ணுக்கும் ஒரு தன்மைகள். அப்ப மனிதனாகப்பட்டவன் அந்த எந்த நிலையில அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தக்கவாறு உடல்ல எந்தெந்த மாதிரிலாம் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத கணித்து சொன்ன ஒரு கணிதம் தான் இன்னைக்கு இந்த வானியல் சாஸ்திரமாகவும், அதை நம்ம பயன்கொள்வது எப்படி, நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்ற அளவுல அது ஜோதிடம். ஜோதினாவே ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம். அந்த ஒளி எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு உள்ளொளி பெறுகிறதோ அந்த அளவுக்கு விளக்கம் என்பது கிடைக்கும். இப்ப அந்த தெய்வீக உணர்வு பெற வேண்டும் என்றால் இந்த 12 அங்குல உயரத்துல இருந்து அப்படியே, அதாவது இந்த உடலை விரிச்சு பழகிட்டோம்னா எங்கும் இருக்கக்கூடியது அந்த வெளிதானே. அப்படியே அந்த 360 டிகிரி விரிச்சு நின்று நம்ம கவனிக்கணும். அப்படிங்கும் போது அது மொத்தமா பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது தனித்தனியாக அந்த 12ஆ பிரிச்சு அதை எப்படி நாம உணர்றது அப்படின்னு. இந்த 12 எங்க இருக்குன்னா அது ஒன்றத்தான் 12ஆ பிரிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். துவாதச மார்க்கம்னா ஒண்ணு தனி மார்க்கம்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப இந்த உடலை பத்தி அவங்க சொன்னாங்க பாருங்க, பாதம் இப்படி சொல்லும் போது அந்த 12ஆ பிரிச்சா கூட ஒரு சேர பார்க்கும்போது, தொகுத்து பார்க்கும்போது உடல்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். உடம்புதான் அந்த 12 தன்மைகளாக பிரிச்சு பாக்குறாங்க. இப்ப ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காருன்னா கண்ணுக்கு மட்டும் ஒருத்தர் இருக்காரு, மூக்குக்கு மட்டும் இருக்காரு, காதுக்கு மட்டும் இருக்காரு, இருதயத்துக்கு மட்டும் இருக்காரு, நரம்பியலுக்கு மட்டும் இருக்காருன்னா மருத்துவர். ஆனா அது உடலுக்கு உண்டான மருத்துவர் தான். அதுல ஒரு ஸ்பெஷலைஸ் பண்றாரு. அதனால இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு அது தொகுத்து பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நாம வரணும். அதனால எல்லாமே ஒன்றுக்குள்ளதான். 12 மார்க்கங்கள்லாம் தனித்தனி கிடையாது. அந்த ஒருங்கிணைந்த ஒரு வழிமுறைகளாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தார் பின்பற்றியது ஒரே மார்க்கம் தான். அந்த மார்க்கம் சத் மார்க்கம், அதுதான் சன்மார்க்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை பல பிரிவுகளா பிரிச்சு நம்ம விளங்கி கொள்வதற்காகத்தான்
இப்படி பிரிச்சு நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பார்ட்டா. இப்ப கண்ணுனா அதனுடைய தன்மை, காதுனா அதனுடைய தன்மை, மூக்குனா அதனுடைய தன்மை என்னன்னு நம்ம விளங்கி கொள்றோம் இல்லையா? மற்றவங்க விளக்கும் போது விளங்கி, அதே மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த இறைத்தன்மையை நமக்கு விளக்க முற்பட்ட அந்த பெரியோர்கள் சொன்ன விளக்கங்கள் தான் பல்வேறு முறையில நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வார்த்தைகள்லயோ அந்த விளக்கங்கள்லயோ நம்ம சிக்கிக்க கூடாது. அந்த விளக்கங்கள் அந்த வார்த்தைகள் எதை குறித்து பேசப்படுதுன்னு அந்த பொருள்ல போய் நம்ம மனசு பதியணும். அதாவது அந்த சுட்டி காட்டுறது. இப்ப சூரியனை பத்தி பல விவரங்கள் சொன்னாலும் நம்முடைய மனசு சூரியனையே பற்றி கொண்டிருக்கணும். அதை பத்தி தான் சொல்றாங்க. இப்ப ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவரை பத்தி தான் பேசுறாங்க, அவருடைய தன்மைகளை பத்தி தான் பேசுறாங்க, அவருடைய மேலாண்மையை பத்தி தான் பேசுறாங்கன்னு அவரை பத்தி புடிச்சுக்கணும். அவருடைய தன்மைகளாகத்தான் பார்க்கணும். அவர் வேற, தன்மை வேற, அவர் வேற, குணம் வேறன்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒன்னையும் அந்த பொருளை உணரணும், அந்த உண்மைத்தன்மையை உணரணும். வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த அவையில வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அவங்கவங்க அந்த கண்ணோட்டத்துல எப்படி உணர்றாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. இப்ப கழக வெளியீட்டுல எவ்வளவு ஒரு கண்ணோட்டம் பாருங்க, விரிந்த கண்ணோட்டம். இந்த மாதிரி எத்தனையோ வகையில ஞானியர்களும் யோகியர்களும் விரித்துரைத்த அந்த தெய்வீக உணர்வுகளை ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க நிலையில இருந்து சொல்றாங்க. அதனால அது சரியா தவறான்னு அங்க வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உண்மையை விட்டுருவோம். அதனால எல்லாருக்கும் அந்த வாதிப்போர் அனைவருக்கும் பொருளா இருக்கிறது அந்த தெய்வம் தான், தெய்வ நிலை தான். அதனால அந்த நிலையில மனசை வச்சுக்கிட்டு வேற வகையில மனசை அலைய விடக்கூடாது. அந்த ஒரு பொருள் குறித்தே நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். அத்தகைய பெருநெறிய உயர் நெறிய அறிவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்ற அரிமா அழகேசன் ஐயா அவர்களுக்கும், அவரோடு ஒருங்கிணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற ரத்னகுமார் ஐயா, கௌரி அம்மா, மேலும் டக்குன்னு வராதனால அம்மா பேர் கூட கிருத்திகா அம்மா, அதே மாதிரி பையா விந்தியா அம்மா, நம்ம சத்யநாராயண் எல்லாம் ஆரம்ப காலத்துல மிகச்சிறப்பா நமக்கு உறுதுணையாக இருந்தாங்க. பேராசிரியர் ஐயா அப்படின்னு தான் அரிமா அழகேசன் ஐயா சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் நமக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல கொஞ்சம் உணர்வு மேலோங்கி கொஞ்சம் நிறைய பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காலை நேரத்துல எனக்கு சில ஆன்லைன்ல சில வகுப்புகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் கலந்து கொள்ள முடியல. இன்னைக்கு ஓய்வா இருந்ததுனால கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், செவிமடுத்த பொறுமையோட செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நீங்க எப்படி மகிழ்ச்சிங்களா? நீங்க வர்றது உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ கண்டிப்பா வாங்க ஐயா. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய கருத்துக்கள் நீங்க சொல்றீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஆறாமுதன் ஐயா, நீங்க எதுவும் கேட்கணுங்களா? எதுவும் கருத்து சொல்லணுங்களா? நன்றி ஐயா. நான் இன்னைக்குதான் முதல் பங்கெடுக்கிறேன். நான் கவனிச்சுட்டு இருக்கேன். நன்றிமா. நன்றிங்க ஐயா, நன்றி. ரத்னகுமார் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. வாங்க சார். காலை வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா இருங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கடவுளுக்கு உனக்கு எல்லாம் காட்டி கொடுப்பாருன்ற மாதிரி நாங்க சும்மாதான் உள்ளதான் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. காலையில இந்த மாதிரி கேட்கறது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கௌரி அம்மாவும் தியாகராஜன் ஐயா, இந்திய அம்மா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இது தினம் காலையில கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், வர மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி, நன்றி. ஒரு தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு தளம் ஏற்படுத்தி கொடுத்து அழகேசன் ஐயாவும் ஒரு நன்றி, எப்பவுமே நன்றி சொல்லிட்டு தான் இருப்போம். நிச்சயமா நினைவுறுத்துக்கு நன்றிங்க. நிறைவு செய்வோம் நேரம் கருதி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் தான் பெற்ற இன்பம் பெருகு வையகம் என்ற திருமூலன் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்த சான்றோர்களுக்கும் என்பவர்களுக்கும் மிக்க நன்றி.
தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.